Hi friends, welcome to my channel MK Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளாட் லோடிங் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ளாட் லோடிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட் லோடிங் பண்ணுறது, இன்னொன்று க்ராஸாக ஃப்ளாட் லோடிங் பண்ணுறது. ஸோ இந்த 2 டைப்ஸுமே நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களால் கொடுத்துருக்க டிப்ஸு ட்ரிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போ ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். எப்பயுமே நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிற ஒரே விஷயம், ஸ்கேலில் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணி பழகுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான் இப்போது ஃப்ளாட் லோடிங்க்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் மேக்ஸிமம் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நான் 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்க சொல்லியிருக்கேன். அதுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட்டு மேலே தூக்கிட்டு வந்துடும். ஸோ 1/2 இன்ச்சு தான் மேக்ஸிமம். இது நம்ம ப்ளவுஸில் லோடிங் கொடுக்குறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே த்ரெட் லோடிங் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் 1/4 இன்ச் வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த 1/2 இன்ச் பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேப்ஸில் டிசைன்ஸில் போடும்போது இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற டிசைன்ஸு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃப்ளாட் லோடிங் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதை செக்ஷனாக பிரிச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே டைப் தான். பட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் உங்களுக்கு லாக் வரும். இங்கேருந்து மேலே பஞ்ச் பண்ணி அகெயின் நம்ம கீழே எடுத்துகிட்டு லாக் போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு லாக், மேலே ஒரு லாக், ஓகேவா? ஸோ 2 சைடுமே நமக்கு லாக் வரும். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை விட இந்த ஸ்டிச்சில் நமக்கு நல்லா கேப் எல்லாமே அழகாக ஃபில் ஆகும். பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த எட்ஜில் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எடுத்துகிட்டு 2 த்ரெட்டு தான் எடுத்துருக்கீங்களான்னு எப்பயும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நல்ல குவாலிட்டியான த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லைன்னா த்ரெட்டு பிரிஞ்சிட்டே வந்ததுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் அந்த த்ரெட்டை இழுத்து மேலே இருக்கிற அந்த லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் அந்த லைனுக்கு வெளியே ஒரு லாக் போடுறேன். லைன் மேலே குத்தி எடுத்து லைனுக்கு வெளியே லாக் போடுறேன், ஓகேவா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் இதில் உள்ள கான்செப்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே நம்ம மறுபடியும் அந்த ஃபஸ்ட் லைனுக்கே கொண்டு போயிட்டு பஞ்ச் பண்ணி லூப் எடுத்து அகெயின் அந்த லைனுக்கு வெளியே லாக் போடுறோம். லைன் மேலே பஞ்ச் பண்ணுறோம், லைனுக்கு வெளியே லாக் போடுறோம், ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ பாருங்கள், சேம் அப்படியே அங்கேருந்து கீழே கொண்டு லைன் மேலே பஞ்ச் பண்ணி லைனுக்கு வெளியே லாக் போடுறேன். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் கீழேயும் லாக் வரும், மேலேயும் லாக் வரும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, ஓகேவா? ஸோ இது கேமரா நான் டாப் வியூவில் வச்சு எடுத்தனால கேமரா ஃபோக்கஸ் மாறி மாறி வருது. ஸோ அதை தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு வீடியோவில். ஸோ இப்போ நான் கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே பஞ்ச் பண்ணி அகெயின் லைனுக்கு வெளியே லாக் போடணும், ஓகேவா? 2 சைடுமே லைனில் பஞ்ச் பண்ணிவிட்டு லைனுக்கு வெளியே லாக் போடுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கேப் எதுவும் விடாமல் கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகணும், ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் ராங்காக இருக்கும். நான் அடுத்து வர மெத்தடில் எப்படி இன்னும் பர்ஃபெக்டாக போடலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் அதிகமாக விழுகும். இப்போ மோஸ்ட்லி பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எல்லாம் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு
நம்ம கீழே அந்த லைனுக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு தேவையான அளவு டிஸ்டன்ஸ் இழுத்துட்டு அப்புறமா லாக் போடணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாதிரி க்ராஸாக வச்சுட்டு நம்ம நீடில் பஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த லைனுக்கு போக வேண்டிய டிஸ்டன்ஸுக்கு அளவுக்கு நம்ம அந்த த்ரெட்டை இழுக்காமல் பாதி அளவே இழுத்துட்டு அப்படியே லாக் போட்டோன்னா அப்போ ரொம்ப கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக இருக்கட்டும், சாட்டின் ஸ்டிச்சாக இருக்கட்டும், எந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸாக இருக்கட்டும் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ தூரம் அந்த த்ரெட்டு தேவைப்படுதோ அவ்வளோ தூரம் நம்ம அதை இழுத்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் லாக் போடணும். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கிளாத்து ஷ்ரிங்க் ஆகும், ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக விழுகும். இன்னொன்று, யூஸ் பண்ணுற கிளாத்து குவாலிட்டியை பொறுத்தும் இருக்குது. கிளாத் வந்து ரொம்பவே வந்து டெடிக்கேட்டட் கிளாத் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது, நைஸாக இருக்குது அப்படின்னாலும் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் விழுகும். அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, எனக்கு வந்து ஸ்பீடே வரமாட்டேங்குது ஆரி ஒர்க்கில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னா, ஸ்பீடுன்றது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம எந்த அளவு அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பிகினிங் லெவலில் நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு ஃபினிஷிங்காக நல்லா போட வருதா அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். யாருமே ஸ்பீடில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஸ்பீடாக போட வரல அப்படின்னு தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நான் ரொம்ப நாளாக ஆரி போட்டுட்ருக்கேன், ஆனால் ஸ்பீட் வரலன்றீங்க. இப்போ பாருங்கள், ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எந்த அளவு ரொம்ப அதிகமாக விழுந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து நம்ம ஏதாவது மெட்டீரியல் ஸ்பீட்ஸ் ஏதாவது கொடுத்து அதை வந்து மறைச்சாகணும். அப்படி இல்லை நம்ம வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக வர அந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு சுற்றி ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட ஒரு காமிக்கிறேன். நான் ஒரே ஒரு தடவை செயின் ஸ்டிச் போடுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ செயின் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் போடணும். ஓகேவா? அப்போ தான் அந்த ஹோல்ஸ் வந்து கவர் ஆகும். இப்போ நம்ம இந்த ஹோல்ஸில் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் ஒரு ரவுண்டு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன் செயின் ஸ்டிச்சு. அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா எனக்கு அங்கங்கே இன்னும் கேப் தெரியுது. ஸோ அதனால் அகெயின் நான் ஒருக்கா செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போது அந்த டிசைனை ஒட்டி வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹோல்ஸ் கவர் ஆகிற மாதிரி போட்டோம். இப்போ கொஞ்சம் அந்த ஒயிட்லாம் தெரியாத அளவுக்கு அந்த டிசைன் பக்கத்துலேயே வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம். இதை வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து சாட்டின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து இதை வந்து ஃப்ளாட் லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃப்ளாட் லோடிங். இப்போ இதை போட்டுட்டு பார்க்கலாம். நான் 2 டைம்ஸ் போட்டுட்டேன். அப்படி இருந்துமே வந்து எனக்கு கொஞ்சம் அங்கே ஒயிட்டாக லைட்டாக தெரிகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான மெத்தட்னு பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்டாக சொல்லித்தரேன் மெத்தடு தான் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நம்ம இதை மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம இந்த ஸ்டிச்சை போட்டு முடிச்சுட்டு சுற்றி வந்து பீட்ஸ் ஏதாவது கொடுத்து கவர் பண்ணிடலாம். இப்போ நான் சொல்கிற இந்த செகண்ட் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது, விசிபிளாக தெரியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கு முதல்ல அவுட்லைன் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சால் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு தானே நம்ம வந்து போட்டோம். இப்போ அதே மாதிரியே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த லைனை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு போடும்போது நமக்கு அந்த ஹோல்ஸ் விழுகிற ப்ராப்ளம் வந்து வரவே வராது. அதனால் பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் த்ரெட் ஒர்க் மட்டும் வச்சு பண்ணுறீங்க, மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக அழகாக கிடைக்கும். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், என்னோடய வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வருமோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன்.
நான் வந்து ஜஸ்ட்டு வெறும் டுட்டோரியலாக மட்டும் சொல்லி கொடுத்தேன்னா இந்த வீடியோ நான் 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வந்து அஸ் அ பிகினராக நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை போடும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் ரொம்ப வந்து எஃபோர்ட் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் நான் சொல்கிற நிறைய ஐடியாஸை வந்து மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் லோடிங் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் லோடிங் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கிராஸ் லோடிங் பார்க்குறோம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம ப்ளவுசஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் லோடிங் வச்சு எம்போஸ்டாக நம்ம த்ரெட்டு உள்ளே கொடுத்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம ப்ளவுசஸ் எல்லாத்துலேயுமே பண்ணுவோம். த்ரெட் ஒர்க் இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இது இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பண்ணுறேன்றத. இப்போ அந்த லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியே லாக்கு, லைனுக்குள்ளே நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம், லைனுக்கு வெளியே லாக் போடுறோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகணும். கேப் எதுவும் இல்லாமல் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஃப்ளாட் லோடிங்னு வரும்போதில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் ஃப்ளாட் லோடிங் தான் வந்து அழகாக வந்து ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லோடிங் கொடுக்க வேண்டிய சில இடங்களில் அந்த மாதிரியும் நம்ம கொடுக்க வேண்டிய கண்டிஷன் வந்து வரலாம். ஸோ அப்போ மொதலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் லோடிங்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா கிராஸ் லோடிங்லேயும் பார்த்திங்கன்னா த்ரெட்டை நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் நல்லா இழுத்துட்டு அப்புறமா தான் நீங்கள் லாக் போடணும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ எந்த லோடிங் நீங்கள் போட்டாலும் த்ரெட்டை எந்த அளவுக்கு அந்த லைன் வரைக்கும் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து லாக் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நீடில் என்ன நீடில் அப்படின்னு கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அயர்ன் நீடில் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியூலிப் நீடில் நம்பர் 13 யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டை நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. பிகினர்ஸ்க்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே அந்த நீடில் த்ரெட்டை சரியாக ஹோல்டு பண்ண முடியாது. டபுள் த்ரெட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. பட் ஆனால் இந்த டியூலிப் நம்பர் 13 வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு நல்லா ஹோல்டு பண்ண வருது. ஸோ நீங்கள் ஏற்கனவே நம்பர் 14 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக டியூலிப்பில் நம்பர் 13 சைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ஆரி ஒர்க் கற்றுக்கும் போது அயர்ன் நீடில் தான் கற்றுக்கிட்டேன். இப்போ தான் வந்து நான் டியூலிப் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நமக்கு எல்லா இதுலேயுமே நல்லா போட வரணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து டியூலிப் நீடில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நானுமே எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. த்ரெட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. இன்னொன்று நல்லா க்ளோஸாகவும் ஃபில் பண்ணுறதுக்கு வருது. இதே தான் அயர்ன் நீடில் வந்து இந்தளவு க்ளோஸாக ஃபில் பண்ண வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஆனால் அயர்ன் நீடில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக போட முடியும். டியூலிப் நீடில் நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து ரொம்ப ஸ்பீடாக போட முடியல அயர்ன் நீடில் போடுற அளவுக்கு. பட் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்பீட் லெவல் இந்த அளவு தான் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அந்தளவு ஸ்பீடில் தான் நான் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துலையும் நான் காமிக்கணும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரியே கிராஸாகவே ஃபில் பண்ணிட்டு வாங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து கிராஸாக ஃபில் பண்ணுறத மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஓரளவு அந்த ஸ்லாண்டிங்லேயே ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ்ட்டு முடிகிறப்பையும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஓகேவா? நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுக்கு உள்ளே வந்து நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்டிச் போட்டதுக்கு வெளியே வந்து லாக் போடுறோம்.
ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நம்ம அவுட்லைனில் செயின் ஸ்டிச் போடும்போது கரெக்டாக அந்த ஷேப்லேயே கரெக்டாக செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லாட்டி ஷேப்ஸ் வந்து பார்க்க நீட் ஃபினிஷிங்காக வராது. ஸோ நான் இப்போது லாக் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ லாக் போடுறதுலேயும் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை நல்லா இழுத்துட்டு உள்ளேருந்து பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி லாக் போட்டிங்க அப்படின்னா, இது வந்து மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த லாக் நல்லாயிருக்கும். பட் ஆனால் தாம்போ ஸ்டிச் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின செயின் உள்ளே விட்டு லாக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நான் சுற்றி சும்மா பீட்ஸ் மட்டும் கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ளாட் லோடிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நல்லா கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போட்ட மெத்தடில் உங்களுக்கு அங்கங்கே ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே ஷேப்புக்கு வெளியே ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து விழவே விழாது. பார்க்குறதுக்கு நல்ல நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த 2 டைப் லோடிங்குமே நல்லா கற்று வச்சுக்கோங்க. ஃப்ளாட் லோடிங்கிறது ஆரி ஒர்க்கில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, பல்லக்கு டிசைன் அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மேனோட ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.